பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. இந்த ஓய்வு நாள் இந்த காலை வேளையில இந்த யூடியூப் வழியாய் தேவனை ஆராதிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் மத்தியில ஆராதனை செய்ய போகிறார்கள். கருத்தை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். நாம் அவரோடு கூட சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணுகிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அடியாவுடைய வாலிப பிள்ளைகள் பாடும் பொழுது ஓ தகப்பன் எங்களுக்கு அந்த பலன் வருவதாக. ஆண்டவரே யூடியூப் வழியாக கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொரு ஆண்டவரே மனிதனோடு இடைப்படட்டும். ஆண்டவரே அவர் இருக்கிற அந்த இடங்களில் உங்களுடைய மகிமை கடந்து போவதாக. இந்த பிரசன்னத்தினால மூடுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் மகிமை அடைவீராக. தேவன் மகிமை அடைவீராக. இந்த ஆராதனை வழியாக தேவன் மகிமை அடைவீராக. ஓ தகப்பனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பே சுராஜனுக்கே ஆவியானதே பலுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே பலுக்கே. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஐயா அந்த ஓய்வு நாள் ஆராதனை இந்த யூடியூப் வழியாய் நாங்கள் ஆண்டவரே ஐயா ஆராதனை செய்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இடத்தில் வாழிய பிழைகள் ஆராதனை பகுதியில் அன்றவரே இடைப்படும் அந்த செய்தி வேலைகளோடு இடைப்படுவீர். தேவ மகிமை எங்கள் மத்தியிலே வெளிரங்கமாகட்டும். ஐயா உங்கள் வார்த்தைகள் மத்தியிலே பேசுவீர். அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தட்டும். ஒவ்வொரு வாழிய பிள்ளைகளையும் கட்டி எழுப்பட்டும். ஆண்டவரே உங்கப்பனே வாழிய பிரயாயத்தில் சிருஷ்டிகிறேனே என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வாழிய பிள்ளைகளும் இந்த ஆராதனையில பிள்ளைகள் பாடி துதிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் ஆராதனை ஒப்புக்கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வானத்தின் வாசல் திருச்சபையோடு இணைந்து நாம் தேவனை ஆராதிப்போம். பிரியமானவர்களே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நம்முடைய வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பராக்கிரமசாலிகளே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, வாருங்கள் ஒன்றரை கூடி தேவனை தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. அனுப்பப்பட்டவனே. உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை
நலம் பெற செவிகளுக்கே. வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? சிறியோனே தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு. மாம்சத்தை வழியாக ஒப்புக்கொடு. புரியாத அப்பமாக மாறிவிடு. சுயமிழ மண்பாடம் உடைத்துவிடு. பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு. மாம்சத்தை வழியாக ஒப்புக்கொடு. புரியாத அப்பமாக மாறிவிடு. வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? சிறியோனே தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. உடனே புறப்பட்டு போ. எதிரி தோற்கடித்து ஜனங்களை மீட்பாய். உள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயப்பேனாய். இருக்கின்ற பலத்தோடே புறப்பட்டு போ. எதிரி தோற்கடித்து ஜனங்களை மீட்பாய். படித்தவர் உனக்குள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயப்பேனாய். வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? சிறியோனே தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? 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 ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். வல்லமை ஆவியானவர் நம்முள் வந்து விட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அடைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமை ஆவியானவர் நம்முள் வந்து விட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லான விரட்டிடுவேன். வல்லமை ஆவியானவர் நம்முள் வந்து விட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லான விரட்டிடுவேன். அவரால் எனக்குள்ளே அந்த பயாவி அழுவதில்லை. அவராவி நமக்குள்ளே அந்த பயாவி அழுவதில்லை. அன்பினாவி நமக்குள்ளே நாம் அகற்றிவிட்டோம் கசப்புகிறது. அன்பினாவி நமக்குள்ளே நாம் அகற்றிவிட்டோம் கசப்புகிறது. வல்லமை ஆவியானவர் நம்முள் வந்து விட்ட காரணத்தினால்
நடத்தினார். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லான வேட்டியிருப்போம். வல்லமை ஆவியானவர் நம்முள் வந்து விட்ட காரணத்தினார். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லான வேட்டியிருப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் எரியோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் எரியோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். நமக்குள் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. கிறிஸ்து நமக்குள் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. புதரின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது புதரின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலருக்கு திடமனதாயிருப்போமே. பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலருக்கு திடமனதாயிருப்போமே. பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. யோசுவாவின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது புதரின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். புதரின் நேரமல்லோ,
என் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நாம் அன்பளித்து வாழ்வில் ஆனந்தம் ஆனந்தமே நாம் அன்பளித்து வாழ்வில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் பேச வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் பேச வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் நாம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் Hallelujah, 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 hallelujah. மாதவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடுவதே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறோ ஒழுங்கின்படி ஓடுவதே நெருங்கி வரும் பாவங்களை நீ நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடும் மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடும் மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே வேடுண்டு பள்ளங்களும் உண்டு மற்றை கையாளத்தில் வேடுண்டு பள்ளங்களும் உண்டு நாடிடுவாய் நாடிடுவாய் மான்கால்கள் நமக்குண்டு வளர வேண்டாம் மான்கால்கள் நமக்குண்டு வளர வேண்டாம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே
காத்திருந்தான் கண்டு கொண்டான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான் காத்திருந்தான் கண்டு கொண்டான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான் பயப்பட வேண்டாம். காத்திருந்தான் கண்டு கொண்டான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம் பாடுவோம், நடனமாடுவோம்.
பரலோக தகப்பனே, வானத்திற்கு பூமிக்கு ஆண்டவரே, இன்னும் மட்டும் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை எடுத்துடைய கரத்தால் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறபடி மாம்சமான யாவர்கள் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன எங்கள் தகப்பன் அதை நிறைவேற்றி வருகிறார். தயவுள்ள கிருபைக்காய் கோடி நன்றியாக இன்னும் பயன்படுத்துகிற தகப்பன். அநேக வாலிப உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, அநேக வாலிப உள்ளங்கள் கட்டப்படுவதாக, பாவங்கள் என்றும் சாபங்கள் என்றும் விடுதலை பெற்று தன்னுடைய ரட்சகராகிய தன்னுடைய தகப்பனாகிய மேலான உறவாகிய இயேசுவை கண்டுகொள்வார்களாக தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தால் தட்டி எழுப்பப்படுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதிமான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போல சிறிய பிள்ளைகளை பயன்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 8 நாங்க வாசிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரப்பா. கொள்ளாமலே பகைவருடைய அன்றே பலிகாரத்தை அடக்கி போடும்படிக்கு பாடகர்கள் வாயினால வேலனை உண்டு பண்ணீர் என்று சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறிக்கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பெருகும், நாங்கள் சிறு அனுகிரக செய்யும். இயேசுவின் நாமத்தால் செலுத்தி செயல்படுத்துகிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. நாம் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம் ஒவ்வொருவரையும் இந்த கொரோனா நாட்களில கர்த்தர் விசேஷ பாதுகாப்பை தந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவர் மெய்யாகவே ஏகோவா ராஃபாவா இருந்து, அவர் நம் ரொஃபேகாவா இருந்து, நம் பரிகாரி, நமக்கு சுகம் தருகிற தேவனாய் இருந்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காப்பார். அவர் நமது நிழலாயிருந்து நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பகலிலும் இரவிலும் அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து நடத்துகிற தேவன். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அவர் அப்படியே நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் இம்மட்டு நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவார். தொடர்ந்து காலை வேளையில விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை உண்மையாய் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த வாலிப பிராயத்தில நாம் சிருஷ்டிகர் நினைக்க வேண்டும். இந்த வாலிப பிராயத்தில கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். அதற்காக நல்ல ஒரு பாடலை பாடி பிள்ளைகள் தேவனை ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் வாலிப பிள்ளைகளை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் எப்படியாய் வளர வேண்டும், எப்படியாய் நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்கிற சில காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே திருவிழித்திலே வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 45:10 வாசிக்கலாம். தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும், தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்த என்றும் வினவுபவனுக்கு ஐயோ கேடு. கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. பாருங்க, இந்த வாழ்க்கையில தேவன் நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். தாயின் கருவிலே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்ப தாயின் வயிற்றில உருவான ஒரு பிள்ளைகள் நாம் தகப்பனின் தாயை பார்த்து கேள்வி கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது. நாம் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் செய்யற பெரிய தப்பு என்னன்னா, அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லுவாங்க, என்னத்துக்கு பெத்த இப்படி பெத்த அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஒருவேளை அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பமா இருக்கலாம், ரொம்ப வறுமையில போயிட்டு இருக்கலாம். இந்த பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன் தகப்பனை தாயையும் மனநோகப்படுத்துகிற அநேக வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆமாங்க, அநேக பிள்ளைகள் உண்டு. ஏன் சில நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக, நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கிறிஸ்துவனா இருந்தேன். பரவாயில்ல, எங்க குழந்தையில கிறிஸ்துவன் தான். ஆனா கிறிஸ்துவனா இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்படாவிட்டால், மீண்டும் ஒரு பிறப்பு பிறக்காமல் நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், அப்ப இந்த வார்த்தையெல்லாம் கேட்போம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் வாழ்ந்தா அப்பெல்லாம் கேட்போம். நான் எங்க அம்மாவை பார்த்து கேட்டது உண்டு, எங்க அப்பனை பார்த்து கேட்டது உண்டு. உங்ககிட்ட உங்க வயிற்றுல வந்து பிறந்த பாரு, எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நான் கேட்டது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேக வாலிப பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, நானும் கேட்டேன். ஏன்னா நமக்கு அறியல, நமக்கு தெரியல, வேதத்தை பத்தி அறிவு இல்ல, வேதத்தை பத்தி யாரும் நமக்கு அது சொல்லுகிறது இல்ல. ஆனா அப்பா அம்மா மதிக்கணும்னு சொல்லுவாங்க, மதிக்கணும். ஆனா வாலிப பருவத்துல நம்ம மதிக்கலாம் முடியாது, அவன் மெதிக்கத்தான் முடியும். அப்படிதான் நம்முடைய துடிப்பு, அப்படிதான் நம்முடைய அந்த ரத்தம், அந்த சூடான ரத்தம் அப்படிதான் போகும். ஆனா கர்த்தர் சொல்றார், வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப பிராயத்தை கர்த்தரை நினைத்து நம்ம வாழ்ந்தும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் கேட்கிற கேள்வி அதுதான். நான் நிச்சயமாகவே அப்பா இடத்துல நான் மன்னிப்பு கேட்டது உண்டு, அம்மா இடத்துல மன்னிப்பு கேட்டது உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி நான் பேசின காரியங்களுக்காக மன்னிங்கன்னு சொல்லி அப்பா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டது உண்டு. எங்க அப்பா ஒரு நாள் வீட்டுல ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நான் விடிய காலையில அப்பா கால் பிடிச்சி நான் மன்னிப்பு கேட்டது உண்டு. நான் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும் பொழுது நாம் அவருடைய கால்களை பிடித்து மன்னிப்பு கேட்கவும் நாம் தயங்குவோம். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. நிச்சயமாகவே இந்த காலை வேளையில நாம் பிள்ளைகள் எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்க்க போறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் பாருங்க, அதுலயே 9ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. தன்னை உருவாக்கினவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. தன்னை உருவாக்கினவரை எதிர்த்து வழக்காடுவனுக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவனும் ஒரு ஓடுதானே. களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வணைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்று கூறுவதுண்டோ. பாருங்க, அந்த களிமண் போய் அந்த குயவன்கிட்ட போயிட்டு அந்த பானையும் சட்டியும் செய்யறாரு. அவர்கிட்ட போய் அந்த மண்ணு போய், என்ன நீ இப்படி வணையிற, என்ன இப்படி நீ செய்யற, நீ செய்யறதே சரியில்லை, உனக்கு கை ராசி இல்லை, கை திறனே இல்லை, உனக்கு நல்ல டேலண்டே இல்லை, நீ எப்படியோ வணையிற அப்படின்னு சொல்லிட்டு பேசினா எப்படி நினைச்சு பாருங்க, ஒரு சிரிப்பா இருக்கும் இல்லையா? மண்ணு போய் அந்த குயவன்கிட்ட போய் சொன்னா அது என்ன சொல்ல, குயவன் சொல்லுவாங்க, நான் வணையிற மாதிரி தான் நீ பார்த்தேன், நான் உன்னை சட்டியா வணைவேன், பானையா வணைவேன், சாலா வணைவேன், ஒரு மூடிய வணைவேன், ஒரு விளக்கா வணைவேன், அது நான் வணையிற ஸ்டைல். பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் நான் பெற்றோரை பார்த்து கேட்கிறேன், என்ன என்னத்துக்கு பெத்த, என்னத்துக்கு இப்படி உருவாய், என்ன இப்படி பெத்த வச்சிருக்கிற, அது மூவாயத்துல வந்து பிறந்தல அப்படி சொல்லிட்டு இந்த நாட்களில பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிற காலம். ஆமாங்க, நிச்சயமாகவே பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற பிள்ளைகள், நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க மன்னிப்பு கேட்கணும், உங்க பெற்றோரிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா அப்பதான் மன்னிக்கப்படும். கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் படைத்தவரை பார்த்து, நம்மை சிருஷ்டித்தவரை பார்த்து நாம் கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஊனமாய் பிறந்திருக்கலாம், நீங்கள் காது கேட்காம பிறந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ஊமையர்களாய் பிறந்திருக்கலாம், நீங்க ஒருவேளை கை சூம்பினவர்களாய் பிறந்திருக்கலாம், ஒருவேளை கால் சூம்பினவர்களாய் பிறந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க கருப்பா பிறந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ரொம்ப குள்ளமா பிறந்திருக்கலாம், நீங்க பார்க்கறதுக்கு அழகில்லாதபடிக்கு நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா நீங்க பெற்றோரை பார்த்து கேட்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. நீங்கள் நான் கேட்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்திலேயே படைப்புள்ள விசேஷமான படைப்பு மனிதன். அதிலும் நான் விசேஷமானவன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நினைச்சு பாருங்க, இந்த கை ரேகையில என்னை போல ரேகை வேற யாருக்கு இல்லை. நினைச்சு பாருங்களேன், அப்ப என்னை போல அழகானவன் வேற யாரும் இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன், நீங்களும் சொல்லணும், இதை கேட்கிற வாலிப பிள்ளைகள் சொல்லணும், நான் அழகானவன், நான் உலகத்தில் நான் தான் ஸ்பெஷலானவன் நீங்க சொல்லணும். நீங்க அழகானவர்கள், உங்களை போல வேற யாருமே இல்லைங்க. நீங்கள் எந்த மூலமாய் பிறந்திருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நீங்க அழகானவர்கள். இந்த மனித உலகம் அழகு பயங்கரமா சொல்லும், அப்படி ட்ரெஸ் இருக்கணும், இப்படி ஞானம் இருக்கணும், அப்படி அறிவு இருக்கணும், அப்பதான் அந்த உலக அழகு, மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா,
இந்த உலகத்திலே விசேஷமானவர்கள், விசேஷமான படைப்பு நீங்க தான், நான் தான். உலகத்தில் அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு பெண் யார் அப்படின்னா எங்க வீட்டுக்காரின்னு சொல்லுவோம். ஆமாங்க, இந்த உலகத்திலே அழகானவங்க யாருன்னா என் வீட்டுக்காரி அப்படின்னு சொல்லி பழகணும். ஆமாங்க, எப்படி வேற யாரும் இல்ல, வேற யாரையும் கர்த்தர் உருவாக்கல. ஆம் பிரியமானவர்களே, கரையனுக்கிற அப்படி ஊழியர் இருக்க அப்படி அவர் போயிட்டு உலக அழகுன்னு சொல்ற அப்படி இல்லைங்க. அழகு பெரிய காரியம் இல்ல, கர்த்தர் படைத்த படைப்பு விசேஷமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஒரு பாத்திரத்தை ஒரு குயவன் மனையும் பொழுது அந்த பாத்திரம் ஒரு பொம்மையா மனையலாம், அதை கொண்டு போயிட்டு அந்த பொம்மையை ஷோகேஸ்ல வைக்கலாம். அதே அந்த பாத்திரத்தை ஒரு ஜக்கா வணையலாம், அந்த ஜக் பாத்ரூம்ல இருக்கும். நினைச்சு பாருங்க, ஷோகேஸ்ல இருக்கிறது ரொம்ப பெருசும் இல்ல, பாத்ரூம்ல இருக்கிறது ரொம்ப பெருசு அல்ல. கர்த்தர் உண்டாக்கினது, தேவன் உருவாக்கின பொருள் எல்லாம் ஒண்ணுதான். நீ பாத்ரூம்ல இருந்தா உனக்கு அதே மதிப்பு தான், நீ ஷோகேஸ்ல இருந்தா உனக்கு அதே மதிப்பு தான். சில நினைக்கிறது உண்டு, பெரிய பணக்கார வயிற்றுல பிறந்துட்டா நம்ம பெரிய மதிப்பு, ரொம்ப ஏழை வயிற்றுல பிறந்துட்டா நம்ம ஏன் இல்லைங்க. நீங்க ஒவ்வொரு விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பெற்றோரிடத்துல கேட்கிற இந்த கேள்வி என்னன்னா, என்னத்துக்கு பெத்த, என்னத்துக்கு இப்படி பெற்று வளர்த்துறாங்க, என்ன வெக்காம இருந்திருக்கலாம். தயவு செய்து பெற்றோரை பார்த்து ஒரு நாள் இந்த கேள்வி கேட்காது. நீங்கள் கேட்டிருந்தால் தயவு செய்து வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பெரியவங்களா கூட இருக்கலாம், நீங்க தயவு செய்து நீங்க மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப அவசியம். கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி இது ரொம்ப கடுமையானது. தன் தகப்பனை தாயும் எதிர்க்கிறது ரொம்ப கடுமையானது. மோசே அப்படிதான் கடுமையா எழுதுகிறார். யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். பழைய ஏற்பட்ட சட்டம் ரொம்ப கடுமையானதுங்க. தகப்பனைய தாயோ நீ சபித்தாயா. சில வாலிப பிள்ளைகளாம் சபிக்கிறத மாத்திரமல்ல, அடிக்க போறாங்க. பெரிய பாவம். அவங்க என்னைக்குமே துணுக்கவே முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, தனக்கு தானே சூனியம் பண்ணிக்கிறது சொல்லுவாங்கல்ல, இதுதான் தனக்கு தானே சாபத்தை விளைவித்துக் கொள்வது. அப்பாவை அடிக்க போறது, அம்மாவை அடிக்க போறது, அப்பாவை எதிர்த்து நிக்கிறது, அம்மாவை எதிர்த்து நிக்கிறது. உங்க வாலிபத்துல நீங்க நிக்கலாம், உங்களுக்கு நீங்களே சாபத்தை விளைவித்துக் கொள்வீர்கள். அதுதான் மோசே கடுமையான சட்டத்தை எழுதுகிறார். தன் தாயோ தகப்பனையோ எதிர்த்து நிற்கிறவன் அவன் கொல்லப்பட வேண்டும், சபிக்கப்பட்டவன். ஆமாங்க, மீண்டும் வாசிங்க, தயவுசெய்து கேளுங்க. தம் தந்தையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஆமாங்க, அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சவன். சபிக்கிறியா, என்ன பெண்ணை பெத்த அப்படின்னு சபிக்கிறீங்களா? நினைச்சு பாருங்க. நம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு நம் பெற்றோரை சபிக்கிறோம். நினைச்சு பாருங்களேன். தயவுசெய்து இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை கேட்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் அர்ப்பணிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க வாழ்க்கை செழிக்கும்படியாய், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. வாசிங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, 19:3, லேவியர் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? பயப்படுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுங்க. யாருங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுற ஆளுங்கிறாங்க? டேய் அப்படின்னா அப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கிற ஆளுதான். கம்மல் போ அப்படின்னு முறைச்சிக்கிட்டு நிப்பாரு. இப்படிலாம் முறைச்சிக்கிட்டுலாம் நீட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை அவ்வளவுதான். மகளா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, உன் தாய் தகப்பனுக்கு பயப்பட வேண்டும், அஞ்சி நடக்க வேண்டும். நீங்க அந்த சொல்ற பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க அப்பாவோட உயரமானவங்களா இருக்கலாம், அம்மாவோட உயரமானவங்களா ஆறிவிடலாம். அப்பா அம்மாவுக்கு எதிர்த்துக்கிட்டு நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு பயப்படாம நீங்க வாழ்ந்தீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் பெரியதான ஒரு சாபத்திற்குள் ஆகுவீர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவளுக்கு அஞ்சி நடங்கள், நீங்க பயப்படணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. இல்லைங்க, அது நல்ல அப்பா அம்மாவுக்கு தான் பயப்படணும்.
அவங்க நல்ல அம்மா அப்பாவோ கெட்ட அம்மா அப்படி இல்லை, எல்லாம் நல்ல அப்பா அம்மா தான். அவங்க ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார், உங்கள் தகப்பனாய் கொடுத்திருக்கிறார், தாயாய் கொடுத்திருக்கிறார். அஞ்சுதான் நடந்தாகணும். அவங்களோட ரொம்ப ஞானம் இருக்கலாம், ரொம்ப அறிவு இருக்கலாம். நீ பெரிய காலேஜில் படிச்சு ரொம்ப ஞானமா இருக்கலாம், நீங்க ரொம்ப ஹைஸ்கூல்ல நல்லா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு ரொம்ப அறிவாக இருக்கலாம், அவங்க இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், அறிவில்லாம இருக்கலாம். ஆனாலும் நீங்க அவங்களுக்கு மேலானவர்கள் அல்ல, அவர் குயவனா இருக்கிறார். நீங்க மண்ணா களிமண்ணா இருக்கிறீங்க, அவர் உங்க விருப்பம் போல வணைவார். நீங்க அந்த மண்ணை பார்த்து அந்த குயவனை பார்த்து கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம அஞ்சி நடக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. இன்னும் சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஆண்டோட பெரிய கிருபையாலே, கிருபையின் ஆண்டுக்குள்ளே நாம் அப்பாவை முறைச்சிட்டு இருக்கிறோம், அம்மாவை முறைக்கிறோம், அம்மாவை எழுத்து நிக்கிறோம், அம்மாவிட்டு பேசுறதுல ஒரு வாரம் பேசுறது, 2 வாரம் பேசுறதுல, சாப்பிடுறதுல அப்படி எழுத்து நிக்கிறோம். பாருங்க, இது எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. வாசிக்கலாம். உபாகமம் இணை சட்டம் 21ஆம் அதிகாரம் 18, 19, 20, 22 4 வசனத்தை பார்க்க போகிறோம். இணை சட்டம் உபாகமும் 21ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 வாசிக்கலாம். ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய். பாருங்க ஒரு நிமிஷம், பிள்ளைங்க பிடிவாதமா இருக்கக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்காங்க வாலிப தம்பிகளே, சிறு பிள்ளைகளே, தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. பிடிவாதம் இருக்கக்கூடாது. எதனால பிடிவாதம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, பின்னாடி வாசிக்கிறோம், கொல்லப்படணும் நீங்களும், அப்படிதான் சொல்லப்படுகிறது. பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எனக்கு அதான் வேணும், பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. உன் பெற்றோர் உங்களுக்கெல்லாம் நன்மை தான் செய்வாங்க, உங்களுக்கெல்லாம் நன்மைக்கு எதுவும் தான் நடத்துவாங்க. பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. பிடிவாதமும் வாசிங்க, மீண்டும் வசந்த வாசிங்க. ஒருவனுடைய புதல்வன், ஒருவனுடைய மகன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல். பாருங்க, முரட்டுத்தனமா இருக்கிறது. அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. அவர்களால் கண்டிக்கப்பட்ட பின்பும் பாருங்க, அப்படி இருக்கும்போது பெற்றோர் தண்டிப்பாங்க, ஒரு அடி அடிப்பாங்க. தண்டிக்கப்பட்ட போதும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயில் உள்ள தலைவரிடம் கொண்டு போவ எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் இருக்கிறான். எங்கள் சொல் கேட்பதில்லை. பெருந்தீனிக்காரனும் குடிவெறியனுமாய் இருக்கிறான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்த நகரத்தின் மனிதர்கள் எல்லாரும் அவனை கல்லால் எறிவர். அவன் செத்தொழிவான். பழைய ஏற்பட்ட சட்டம் பயங்கரமான கடுமையான சட்டம். ஐயா, பழைய ஏற்பாட்டுலங்கயா புதிய ஏற்பாட்டுல எப்படினாலும் வாழ நினைக்கிறீங்களா? இயேசு சொல்றாரு, நான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்றதையும் நான் சொல்றேன். பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிச்சியெல்லாம் பேசாத, 2 ஒண்ணுதான். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, 2 உடன்படிக்கை கனெக்ஷன் எல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு தகப்பன் தாய்க்கு அடங்காதவர்களா, பிடிவாதம் பிடித்தவர்களாய் நாம் வாழ்ந்தோமானால் நாம் நிச்சயமாகவே நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிப்போம். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் மேல கோபத்தோட பேசல, உன் மேல அக்கறையோடு நான் பேசுகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த செய்திகளை கேட்கும் பொழுது பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மாவோட நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தயவு செய்து கீழ்ப்படியும். தயவு செய்து நீங்கள் அவளுக்கு அடங்கி போகணும், பயந்து இருக்கணும். பிரியமானவர்களே, தயவு செய்து கீழ்ப்படிந்து. ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஆகிற வரணும் அப்பா அம்மாவை கீழ்படிஞ்சிருப்பாங்க, பயந்துருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டா பயந்துருக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு பயந்துருப்பாங்க? கொண்டாட்டிக்கு பயந்துருப்பாங்க. நீ கொண்டாட்டிக்கு பயந்துரு, வேண்டான்னு சொல்லல. ஆனா தகப்பனும் தாய்க்கும் பயந்து, தகப்பனும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஆமாங்க, இன்னைக்கு மாமியார் வீட்டுல பெருசா பேசுவோம், மாமியார் வீட்டுக்கு ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்போம். அந்த
தகப்பனை தாயையும் எதிலுமே கண்டுக்க மாட்டோம். தகப்பனை தாய்க்கு எதையுமே நாம் செய்ய மாட்டோம். தகப்பன் தாயை கனம் பண்ணும். வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ ரொம்ப ஆசீர்வாதமா வாழணுமா, ரொம்ப நீடோடி வாழணுமா, உன் தகப்பனின் தாயின் கனம். கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதாக. பாருங்க, தேவி ராகவம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord, hallelujah. 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவியராகமம். தம் தந்தையையும் தன் தந்தை தாயையும் தந்தையும் தாயையும் சபிக்கும் எவரும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்யப்பட வேண்டும். நிறைய வார்த்தைகள் இருக்குங்க வேதத்துல. சபிச்சீங்களா நாம் கொலை செய்யப்பட வேண்டும். நம் வாழ தகுதியற்றவர்கள். அப்படி வாழ்ந்த பிணமா போல வாழ்ந்துட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். நடைப்பிணமா இருக்கலாம். நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடலாம். நாம் நம் ஜீவனை நஷ்டப்படுத்துவர்களாக மாறிவிடலாம். நாம் தகப்பனை தாய்க்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதாக. பிலிப்பி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவ்வுலக தந்தையர் இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். நம்மை தண்டித்து திருத்தினார்கள். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயும் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும் என்றோம். எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும். பாருங்க, அப்பா அம்மாவை கண்டிக்கும் பொழுது நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடக்கிறது அல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் இப்படிலாம் இல்லை பாஸ்டர், என் அப்பா அம்மா ரொம்ப கீழ்ப்படியுது, ரொம்ப நான் பயந்து நடக்கிறேன், அவன் தண்டிக்கும் பொழுது நான் பயந்து நடக்கிறேன் அப்படி நீங்க சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ஆண்டவர் அடுத்தபடி ஒன்று சொல்றார். உன் தகப்பனின் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடக்கிறியா? அவன் தண்டிக்கும் போது கீழ்ப்படிந்து நடக்கிறியா? அடுத்து நீ ஒன்று செய்யணும். என்னத்துக்குன்னா, உன் பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார், உன்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். நீ அவருக்கும் பணிந்து நடக்க வேண்டும். நீ அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்காக நீ வாழ வேண்டும். ஆமாங்க, அவரும் நேசிக்கிற விதத்தில் நீ சிருஷ்டிக்கிறார். அவரும் நம் தகப்பன். உலக தகப்பன் என்ன? நமக்கு பரம தகப்பன் ஒருவர் உண்டு. அவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். கடைசியாக இயேசு சொல்ற வார்த்தைகளை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஹalleluya, ஹalleluya. கடவுளும் தந்தையும் தாயையும் மதித்து நடையிலும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று உரைத்திருக்கிறார். இயேசு மீண்டும் இந்த புதிய ஏற்பாட்டில் சுட்டி காட்டுற நீங்க சொல்லணும். நீங்க சொல்லிடுவீங்க, ஐயா பழைய ஏற்பாடு வசனங்க சொல்லிடுவீங்களே. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார். இயேசு அந்த வார்த்தைக்கு ஏன் ஞாபகப்படுத்த தெரியுங்களா? இதுலயும் அதை ஃபாலோ பண்ணு, இந்த புதிய ஏற்பாடு உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை நீ ஃபாலோ பண்ணு, இந்த பழைய ஏற்பாட்டை கொடுத்ததுன்னு சொல்லி நீ அப்படி ஏமாந்து போயிடாத. புதிய ஏற்பாட்டில் நீ ஃபாலோ பண்ணது கிருபை நாட்களில் நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிதான் இயேசு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். வாசிங்க, மீண்டும் வாசித்துருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கடவுளும் தந்தையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று உரைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எவராவது தன் தாயையோ தந்தையோ பார்த்து உனக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அவர் தம் தந்தையை மதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறீர்கள். இவ்வாறு உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாகி விடுகிறீர்கள். வெளிவேடக்காரரே, உங்களை பற்றி பொருத்தமாகவே ஏசாயா இறைவாக்கு உரைத்திருக்கிறார். அவர் இம்மக்கள் உதவியாளனை போற்றுகின்றனர்,
இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுவதாக. சில பிள்ளைகள்லாம் கேட்கறது உண்டுங்க, நீ எவ்வளவு எனக்கு செஞ்சுட்ட, நீ எவ்வளவு எனக்கு செலவு பண்ணிட்ட, சொல்ல நான் அதை கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் உண்டு. இதை நான் உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா, இவங்க படிக்க வச்சியா, அந்த காசு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து தகப்பனை தாய்க்கு விரோதமா இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இப்படிலாம் ஒரு நாள் நினைக்க கூடாது, செய்யக்கூடாதுங்க. ஆண்டவர் அதை கடுமையா கண்டிக்கிறார். நம்ம சொல்ல முடியாது, எவ்வளவு செஞ்ச சொல்ல நான் செஞ்சிடறேன், எவ்வளவு செஞ்ச சொல்ல நான் கொடுத்துறேன் இல்லைங்க. தகப்பனை தாய்க்கும் கீழ்ப்படி, தகப்பனை தாயும் கனம் பண்ணுவோம், தகப்பன் தாய்க்கு பயந்து நடக்கும். உனக்கு வயசு இருக்கு, உங்களுக்கு திருமணம் முடிக்கிற வயசு இருக்கு, அது வரணும் நீங்க தகப்பன் தாய் கீழ்ப்படியணும். அதான் ஐயா கல்யாணம் பிறகு கீழ்ப்படி கூடாதா, அப்பயும் கீழ்ப்படியணும், அப்பயும் பயந்து நடக்கணும். கர்த்தர் நாம மையம் பெறுவதாக. எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கைகளை, சிறு பிள்ளைகளை தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உங்க தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிந்து பயந்து நடங்க. உங்கள் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், நீங்கள் நீடோடி வாழ்வீர்கள். இந்த கொரோனா வியாதி உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆமாங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாங்க. தகப்பன தாய்க்கு கீழ்ப்படி, தகப்பன தாயை கனம் பண்ணு, ஆயுசு நாட்கள் நீடித்து. நம் கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கி, என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே, என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே. அப்படியே வாலிப தம்பிகள், வாலிப தங்கைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் தகப்பன் தாய்க்கு விரோதமாய் நீ பேசியிருந்தான், உன் தகப்பன் தாய்க்கு விரோதமாய் நடந்திருந்தான், நீ அடங்கானவனா பிடிவாதம் பிடித்தவனா இருந்தா, இந்த காலங்களை ஒப்புக்கொடு. தேவ சமுத்திரனை அர்ப்பணி. ஒரே உன் தகப்பனை தாய்க்கு எதிர்த்து பேசியது உண்டா? எதிர்த்து கோபத்தோடு அவளை அடித்தது உண்டா? இன்னைக்கு போய் அவரோடு ஒப்புரவாகிக்கொள். உன் தகப்பன் தாயின் காலை பிடித்து என்னை மன்னிங்க என்று சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள். நிச்சயமாக தேவனை மன்னிப்பான். உன் வாழ்க்கை மீண்டும் துளிர்க்க செய்வான். உன் எதிர்கால வாழ்க்கை செழிக்க. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சித்தம் போல் அன்றே மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளை மன்னிப்பீராக. தகப்பனே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு தருவீராக. அது பிள்ளைகள் எதிராக ஆசீர்வாதமா இருக்கட்டையா. இந்த வார்த்தையை கேட்டு என்னை அர்ப்பணித்தேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு
தேவன் அனுகிரகம் செய்வீராக. அந்த பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை செழிக்கட்டும். ஓ நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நாங்கள் பிடிவாதம் பிடித்தவர்களாக, முரட்டுத்தனம் உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அல்ல ஆண்டவரே, அவருக்கு பயந்து நடக்காதவர்களாய் அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பன் தாய் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் பரம தகப்பனாய் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும். பரம தகப்பனா உங்களுக்கும் ஆண்டவரே ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கட்டும். பிள்ளைகள் பாடினது போல ஆண்டவரே, கிதியோன்னா தேவனால் அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்டவன் நான் என்று சொல்லி பிள்ளைகள் ஊழியம் செய்ய, உங்களுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளை தொடர்ந்து பணிவிடை செய்ய தேவன் அனுகிரகம். விசேஷமாய் ஆண்டவரே ஆராதனை நடத்தின ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சாந்தம் ஆண்டவரே ஐயா எஸ்ரா ஆண்டவரே டேவிட் ஆண்டவரே என் மகன் ஆண்டவரே ஐயா மெய்யாகவே ஆண்டவரே ஒருங்கிணைப்படுத்தின இஸ்ரேல் அவர்கள் ஆண்டவரே டீமாய் ஆண்டவரே ஆராதனை நடத்தும்படி அனுகிரகம் செய்து முப்பதானபடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஊழியத்தில் மகிமையாய் பயன்படுத்துவீராக. இன்னும் அநேக வாலிப தம்பி தங்கைகளை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தும் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் பாடினது போல கிரியோடுகளாய் பராக்கிரமசாலிகளாய் எழுப்பி ராஜ்யத்தை கட்டுவார்களாக. கிருபைத்தால் ஆண்டவரே, உடைய தயைத்தால் பிள்ளைகள் வாயில பெறனுண்டு பண்ணினதற்காக நன்றி செலுத்து. ஆண்டவரே, எங்களுக்கு உதவியா இருக்கிற ஆண்டவரே சேலையா ஊழியர்களுக்கான ஸ்தோத்திரம். சமாதான பிறகு ஊழியம் வளரட்டும், செழிக்கட்டும். ஆமா ஆண்டவரே, என் ஊழியர்கள் உதவியா இருக்கிற ஆசிரியர் ஊழியர்கள் செழிக்கும்படியா செபிக்கும். ஆத்மாக்களை தாரும் ஆண்டவரே. கட்டிட பணி, ஆலய கட்டிட பணி எல்லாருக்குமே காரியங்களை ஒப்பு கொடுக்கும் வழிநடத்தும். ஆண்டவரே, சகோதரிக்காக செபிக்கிற அவர்களை பலப்படுத்த வேண்டும். தேங்க்யூ. எங்களுக்கு எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் அடையும் சதா காலமும் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you.